Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard Maxல exercise 3.6ல second sum. Discuss the maximum number of positive and negative zeros of the polynomial x square minus 5x plus 6 and x square minus 5x plus 16. Also draw rough sketch of graph. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாசிட்டிவ் ரூட்ஸும் நெகட்டிவ் ரூட்ஸும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஸோ இதில் சைன் சேஞ்சுன்னு பார்த்தா 2 வாட்டி இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ், அதாவது பாசிட்டிவ் ஜீரோஸ் வந்து 2. தென் p ஆஃப் மைனஸ் எக்ஸ். p ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆட் பவர் இருக்கிறதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணணும், மீதி இதை அப்படியே எழுதிக்கணும். அப்போ இது ஆட் பவருங்கிறனால இது ப்ளஸ் 5x ஆகிடும், மீதியெல்லாம் அப்படியே வரும். ஸோ இதில் நம்மளுக்கு சைன் சேஞ்சே இல்லாதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து நெகட்டிவ் ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரேண்டமாக எக்ஸ்க்கு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூஸ் வந்து நான் 0, 1, 2, 3, 4 எடுத்துக்கிறேன். இந்த மொத்த ஈக்குவேஷனையும் நம்ம வந்து வைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு y கோஆர்டினேட் வரும். ஸோ இதில் 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வையோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0 போட்டோன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு 6 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? y is equal to 1 square minus 5 into 1 plus 6ன்னு வரும். அதாவது 6 plus 1 7 minus 5 that is equal to 2 வரும். ஸோ இது 2. ஸோ அடுத்து நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 square minus 5 into 2 plus 6 வரும். அதாவது 6 plus 4 10 ஆகும். 10 minus 10 0ன்னு வரும். ஸோ இது 0. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 square minus 5 into 3 plus 6. ஸோ இது 9, இது 15 ஆகும். ஸோ 15 minus 15 மறுபடியும் நம்மளுக்கு 0 வரும். ஸோ இங்கே மறுபடியும் நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1க்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் வரும். சிமிலராக 5 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0க்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் வரும். ஸோ இங்கே வர்றது இங்கே ரிப்பீட் ஆகும். -1க்கு எடுத்தோன்னா 6க்கு என்ன வருதோ அதே தான் ரிப்பீட் ஆகும். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரஃப் கிராஃப் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரஃப் கிராஃபில் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி இந்த கர்வ் வரைஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட் 0, 6 இங்கே. நெக்ஸ்ட் 1, 2, 1, 2 இங்கே அப்ராக்சிமேட்டாக. தென் 2, 0, 3, 0, மறுபடியும் 4ல் 2 வருது. அண்ட் தென் 5ல் நமக்கு 6 வருது. ஸோ இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிறோம். தென் இந்த பாயிண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது என்ன? 0, 6, 1, 2, 2, 0, 3, 0, 4, 2, 5, 6. இதே மாதிரி தான் அடுத்த இதுவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு செகண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதுதான். இதை வந்து நான் q ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எவ்வளோ சைன் சேஞ்ச் இருக்குது? 2. அப்போ போன இது மாதிரியே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஜீரோஸ் வந்து இதுக்கு 2. இப்போ நம்ம q ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இது q ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 16 ஆகும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 0 ஆகிடும். ஏன்னா இதுக்கு வந்து சைன் சேஞ்சே கிடையாது. ஸோ போன இது மாதிரியே இதுக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணுங்கிறக்காண்டி நான் 0லேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 2 போயிடும். ஸோ நம்மளுக்கு இங்கே 16 வரும். அதுவே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயர் மைனஸ் 5 into 1 ப்ளஸ் 16 ஆகும். 16 plus 1 17 minus 5
அதாவது 12ன்னு வரும். ஸோ இது 12. தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 16 வரும். ஸோ 16 ப்ளஸ் 4 20, 20 மைனஸ் 10 10. ஸோ இது 10. தென் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 3 ப்ளஸ் 16, அதாவது 16 ப்ளஸ் 9, 25 மைனஸ் 15 வரும். ஸோ அதுவும் 10. ஸோ இங்கே மறுபடியும் 10 வரனால இந்த பாயிண்டில் மறுபடியும் 12 தான் வரும், இந்த பாயிண்டில் மறுபடியும் 16 தான் வரும். ஸோ இதை வச்சு நம்ம ரஃபாக ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இந்த கிராஃபில் நம்ம அதை பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 16 இங்கே வரும். நெக்ஸ்ட் 1 12, அப்போ 1 12 இங்கே வரும். 2 10 இங்கே வரும். 3 மறுபடியும் 10, 4 மறுபடியும் 12, 5 மறுபடியும் 16. ஸோ இந்த கிராஃப் வந்து நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ இது 0 16, 1 12, 2 10, 3 10, 4 12, 5 16. ஸோ இவ்வளோ தான். 2 கிராஃப் வரைஞ்சி இந்த சம் போடணும்.